எனக்கு அருமையானவர்களே, நீதியான வாழ்க்கைக்கான பலன், வெகுமதி என்ன என்பதை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 5:12 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதி மார்க்கமாய், நீதிமானாக, நீதி மார்க்கமான பெண்ணாக நீங்கள் வாழும் பொழுது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் 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 ஆண்டவரிடமிருந்து வருகிறது. மற்றொரு பக்கம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்களை சூழ ஆண்டவர் பாளையம் இறங்கி உங்களை பாதுகாக்கிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது இறங்குவதாக. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், மற்றொரு பக்கம் பாதுகாப்பு. இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, இதை செய்யும், உமது பிள்ளைகளுக்கு இதை செய்யும் அப்பா. ஆசீர்வதி. எனக்கு அருமையானவர்களே, நீதிமானாக வாழும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன பாக்கியம் வருகிறது, என்ன பலன் வருகிறது, என்ன ஆசீர்வாதம் வருகிறது? முதலாவது, தேவனோடு நடக்கும்படியான கிருபை வருகிறது. ஆதியாகமம் 6:9 வாசித்து பாருங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. ஆங்கில வேதாகமத்தில் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனும் நோவாவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் மிகப்பெரிய உறவு. எல்லாம் வல்ல இறைவனோடு நாம் சஞ்சரிக்கும் கிருபை கிடைத்து விட்டால் இதற்கு மேலே என்ன வேண்டும்? பரலோகத்துக்கு போன பிறகு அல்ல, இந்த உலகத்திலேயே நாம் தேவனோடு உலக முடியும். தேவன் நம்மோடு உலக முடியும். இந்த அருளை ஆண்டவன் என்று உங்களுக்கு தர விரும்புகிறார். இதற்கு ஒரே வழி, நீதிமான்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உத்தமர்களாக இருக்க வேண்டும். பிளேம்லெஸ் என்று வேதம் கூறுகிறது. ஒன்றிலும் தவறு இல்லாதவர்கள், குறைவு இல்லாதவர்கள். யோபை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்துல எல்லா இடமும் பாருப்பா, யோபை போல ஒரு உத்தமனை நீங்க பார்க்கவே முடியாது. பிளேம்லெஸ் மேனை பார்க்க முடியாது. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்தும் அதே சாட்சி ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்புகிறேன். நீங்க தைரியமா இருங்க. உலகம் உங்களை திட்டலாம், கேவலப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நீதிமான், நீ ஒரு உத்தமி என்று ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார். தைரியமா இருங்க. அது போதும். உலகமெல்லாம் ஒரு வேளை நோவா பேழையை கட்டும்போது கேலி பண்ணி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், கிறுக்கு பிடிச்சிருக்கு இவனுக்கு என்று சொல்லி இருக்கலாம், இவனுக்கே இந்த வேலை என்று சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். மனுஷனுக்கு புரியாது, நம்ம செய்யறதெல்லாம் புரியாது, கேவலமாக தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம கண்கள் மனிதன் மீது போவதே கிடையாது. தேவனோடு, எல்லாம் அல்ல இறைவனோடு நாம் நடக்கிறோம். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். இறைவனுடைய வல்லமையினால் நிரம்பி ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, 22 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு ஆண்டவர் அந்த மாதமே கன்சீவ் ஆகி குழந்தையை இப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, மெய்யாகவே நான் தேவனோடு உலாவுகிறேன், தேவன் என்னோடு உலாவுகிறார் என்ற நிச்சயம் நமக்குள் வருகிறது. 22 வருஷம் அந்த குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு ஜெபம் பண்ணிட்டு போய் குழந்தை இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோடி ரூபாய் சம்பாதிக்க சந்தோஷமா இருக்கும். 2 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இதான் அந்த கர்த்தர் கொடுத்த சொத்து. இப்படி ஒவ்வொரு அற்புதம் இதை இச்சையில் வாழும் பிசாசின் மனிதர்கள் அனுபவிக்கவே முடியாது. அதை குறித்து நமக்கு கவலையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உலாவுவேன், நீ நீதிமான், நீ உத்தமி. உங்களுக்கும் அப்படியே சொல்லுகிறார். தைரியமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் கவலைப்படாதிருங்கள். இயேசுவோடு நடவுங்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்.
அதோடு கூட யாரை உத்தமர் என்று வேதம் கூறுகிறது? ஆண்டவரை நம்புகிறவர்களை உத்தமர்கள், உத்தமிகள் என்று ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அவன் தேவனை விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், இப்ப பிள்ளையே இல்லை, வழியே இல்லை, மனைவிக்கு பிள்ளை பெறும் காலமும் போயிடுச்சு, இனிமே பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னால் செய்வார். ஆண்டவரை நம்பினான். கரெக்டா 100 வயசுல அவனுக்கு பிள்ளை பிறந்தது. அதே மனைவி மூலமாதான் பிறந்தது. மனைவிக்கு பிள்ளை பிறக்க முடியாத நிலைமை, ஆனால் பிள்ளை பிறந்தது. இது அற்புதம். சர்வ வல்லவர் செய்யும் அற்புதம். அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பிள்ளையும் நீ எனக்காக பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், என் பிள்ளை பலி செலுத்தின பிறகும் உயிரோடு எழுப்ப ஆண்டவரால் முடியும் என்று ஆண்டவரை நம்பினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. பாட்டு பாடுறோம், அப்படியே நாம் செய்வோம். அப்ப நீதிமான், இவன் நீதிமான், இவனோடு உலாவுவேன், இவனோடு சஞ்சரிப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு சஞ்சரிப்பார். மூன்றாவதாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்மை நீதிமான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 7:17, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நீதியின்படி நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நீதி வெளிப்படுகிறது. நாமும் நீதிமான்களாக மாறுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஒவ்வொன்றிற்கும் நன்றி சொல்லுவோம். ஏன் முயற்சின்னு சொல்லாதிருங்க, எனக்கு இவர் உதவி செஞ்சிட்டாருன்னு சொல்லாதிருங்க. இயேசு எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நீதிமான்கள் என்று சொல்லுவார். நான்காவதாக, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமா தேற்றப்படும் பொழுது அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3, ஆத்துமாவை பரிசுத்தமாக நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மை நீதிமான்களாக அவர் நம்மை நடத்துகிறார். ஆம், இன்றும் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். அதோடு கூட ஐந்தாவதாக, நீதி மார்க்கம் நமக்குள் வரும் பொழுது, தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதியாய் இருக்கும் பொழுது தேசமே உயர்கிறது. நீதிமொழிகள் 14:34, தேசத்திலே நீதி 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 நியாயம் எல்லா ஜனங்களையும் நேசிக்கும் இருதயம் தலைவிகளுக்கு இருக்கும் பொழுது அந்த தேசம் நீதி நிமித்தம் உயர்த்தப்படுகிறது. அதோடு கூட ஆறாவது, ஏழைகளை பராமரிக்கும் பொழுது நீதி நமக்கு முன்னாலே செல்லுகிறது. நம்முடைய ரைச்சஸ்னஸ் நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஏசாயா 58:7-8 அதை வாசிக்கிறோம். எல்லாரும் இவர் நீதிமான் நீதிமான் என்று சொல்கிறார்கள். கடைசியாக இயேசுவுக்காக துன்பப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 5:10, இயேசுவின் நாமத்தை நிமித்தம் அடிக்கப்படும் பொழுது, கேவலப்படுத்தப்படும் பொழுது, கேவலமாக பொய் சாட்சி சொல்லி நம்மை கேவலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமார்க்கமான பெண், உனக்கு நான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். இந்த பூலோகத்தின் அதிகாரம் கிடையாது, இந்த இச்சையின் அதிகாரம் கிடையாது. கேவலமான மக்கள் மத்தியிலே நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. தவறாக பேசுகிறவர்கள் மத்தியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நான் பரலோகத்துக்குரியவனாக வைப்பேன். உன் மூலமாக பரலோக ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுப்பேன். பரலோக ரீதியிலே இந்த உலகத்திலே நீ வாழ்வாய். நீ பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் அனுபவிப்பாய். அப்படிதான் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். உங்களையும் அப்படியே வழி நடத்துவார். தைரியமாக இருங்கள். இயேசுப்பா, உமது பிள்ளைகளை நீதி மார்க்கமாய் வாழ வையும். உம்மோடு இணைந்திருக்கும் அருள் புரியும். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்களுக்கு தந்து உம்மோடு இணைந்திருக்கும்படி கிருபை செய்யும். தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்ற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.